அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, மூலிகை பொடி சாம்பிராணியில் கலக்கிறதுக்கு தான் இந்த மூலிகை பொடி. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த மூலிகை பொடி சாம்பிராணியில் கலப்பாங்க. இதை நீங்கள் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தசங்காமாவும் பண்ணிக்கலாம். இது பொடியாக தான் இப்போ நான் அரைச்சிருக்கேன். ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாம் நம்ம பண்ணுறதுனால குபேரனோட அருளும் லக்ஷ்மியோட அருளும் நம்ம வீட்டில் என்றைக்கும் நிறைஞ்சிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாம் காசு இல்லை. ஒரு தடவைக்கு ஒரு 10 ரூபா இந்த மாதிரி தான் வரும். ஒரு பாக்கெட் 20 ரூபா. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே நான் பிரித்து கொட்டி அரைக்கிறதுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்னால் எடுக்க முடியல, மறந்துட்டேன். இப்போ அந்த பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். திருப்பி நான் இன்னொருத்தவங்க அரைக்க சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறப்ப நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவாக காட்டுறேன். இதில் இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு படிக்கிறேன் பாருங்கள். வெண்கடுகு, நாய்க்கடுகு, குங்கிலியம், ஜவ்வாது, புனுகு, தசாங்கம், நொச்சி இலை, சீந்தல் கொடி, நன்னாரி, கரிசலாங்கண்ணி, அருகம்புல், துளசி, தூதுவளை, வலம்புரி, இடம்புரி, மருதாணி விதை, சாம்பிராணி, கிராம்பு, சுருள்பட்டை, ஏலக்காய், மருதம்பட்டை, வில்வ இலை, மருதாணி, வேப்பலை, பேய் விரட்டி, ஆவாரம்பூ, சந்தனக்கட்டை, அகில், துகில், வெற்றிவேர், கருங்காலி, ஆலங்குச்சி, நாவல்குச்சி, அரசங்குச்சி, ஜடாமஞ்சரி, கோரக்கிழங்கு, பச்சை கற்பூரம், விரலி மஞ்சள், தர்ப, நவதானியம், பிரிஞ்சி இலை, வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, கடைசியாக அருகம்புல் சேர்த்துருங்க பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இதை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் கோயிலில் மாலையாக டெய்லி இதை போடுவாங்க. அந்த கோயிலில் சொல்லி வச்சுருந்து நான் ரெகுலராக கொடுக்க சொல்லியிருக்கேன். இதில் எல்லாமே போட்டு நான் அரைச்சிட்டேன். இந்த ஒரு கட்டு மட்டும் மீதி இருந்துச்சு. அடுத்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அரைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். காய வச்சு அரைக்கணும். இந்த பொடியை தசாங்கமாக செய்யணும். நான் அதை செஞ்சுட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவாக. இது வீட்டுங்களில் சாம்பிராணியோடு போட்டு நீங்கள் போடுறப்ப வீட்டில் லட்சுமி கடாசமும் குபேரனோட அருளும் எப்பயும் நிறைஞ்சிருக்கும். நம்மளால் கணபதி ஹோமம் அடிக்கடி பண்ண முடியாது. இதை நீங்கள் வாரம் வாரம் வெள்ளி செவ்வாய்க்கு போடுறப்ப உங்கள் கணபதி ஹோமம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாக்கெட் வெறும் 20 ரூபா தான். 2 தடவை அதில் போடுற மாதிரி இருக்கும். தசாங்கம் ஒரு தசாங்கம் 8 ரூபா வருது. நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அனைவரும் லக்ஷ்மி அருளும் குபேரன் அருள் பெற்றும் நலமுடன் வாழ்வோம். எந்த ஒரு கலப்படமுமே இல்லை. நான் உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அவங்க அர்ஜெண்ட்டாக வேணும்னு கேட்டதுனால பண்ணிட்டேன். இதை நான் மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வீட்டில் இந்த பொடி போட்டு சாம்பிராணி போடுறதுனால மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பயன் இருக்குது. மருத்துவ ரீதியாக இந்த பொடி இந்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறப்ப உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக மனசு நிறைவாக இருக்கும். உபயோகப்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. வெண்கடுகு இதில் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் பொடியாக வாங்குறப்ப பேக்கெட்டில் தனியாக கொஞ்சம் வெண்கடுகு போட்டு தரேன். அதை நீங்கள் சாம்பிராணி புகை போட்டுட்டு கடைசியாக தூபத்தை கீழே வைக்கிறப்ப வெண்கடுகை மறுபடியும் அதில் கொஞ்சம் போடுங்க. அந்த கடுகு வெடிக்கிறப்ப கண் திருஷ்டி எல்லாம் விரட்டப்படும். இதில் இருக்க பொருள் எல்லாமே மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் பிடித்தமான பொருள். இந்த மூலிகை சாம்பிராணி போகிறதுனால நம்ம வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகி அதனால் நமக்கு கடன் தீர்ந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு கலப்படமுமே இல்லை. நான் உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அவங்க அர்ஜெண்ட்டாக வேணும்னு கேட்டதுனால பண்ணிட்டேன். இதை நான் மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அனைவரும் லக்ஷ்மி அருளும் குபேரன் அருள் பெற்றும் நலமுடன் வாழ்வோம். 20 ரூபாய்க்கு ஒரு பொடி பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் ஒரு தசாங்கா வாங்கி நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறப்ப கோயில் யாகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்த புண்ணியம் உங்களை சேரும்.